சும்மாவே இருக்க மாட்டேன். யாரோ ஒரு சாமியா இங்கும் அங்கு உறவாடி கொண்டிருக்கிறார். அன்னைவரை சந்திக்க வேண்டும். சண்டை இருக்கிற ஆளு பேர் திருச்சி விட்டு போயிருங்கக்கா. ஓடி மரியாதை ஓடிருங்க. சண்டை வர போகுது. எனக்கு இப்போ அடிச்சு மோத போறோம். கனகத்தில் கனகத்தில் போட்டு பாடும் சாமியாரையா. மனிதனுக்கு அவை சொன்னது இது அவை சொன்னது. ஏண்டா காத்தடிக்கிற? கோவத்துல உள்ளேன். ரொம்ப கடும் கோவத்துல இருக்கேன். நாரத மேல சண்டை வர போகுது. இமிடிட்டா போயிருங்க. போயிருங்கப்பா. போயிருங்கன்னு சொல்லிட்டேன். இமிடிட்டா போயிருங்க. மரியாதை போயிருங்க. மாப்பிள சரியா மரியாதை போயிருக்கு. குழந்துடுவேன். பாடுறதா மடப்பல ஊதிக்கிட்டு இருக்காங்க. போய் அல்லாம கேட்டேன். யாரை கேட்ட? வேறு பெரிய தாசில்தார் நடந்துகிட்டே திருறாரு. அப்படி இடத்த யாரை கேட்டேன்னு உங்களை கேட்டேன். புவியில் அவதரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி அது. நீ யார் நான் யார் என்று தன்னை உணர்ந்தவன் தான் மனிதன். ஒருத்தரை பற்றி பேசுகின்ற பொழுது, ஒருவரை சந்திக்கின்ற பொழுது தாம் என்ன நிலையில் இருக்கும் என்பதை அறிந்து உணர்ந்து பிறகு சிந்தித்து பேச வேண்டும். புரியுதா? அப்படி இருக்கும் என்ன பார்த்து யாரு நீ கேட்கிறேன் போது நீ யாரு? நீங்க யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் நீங்க சொல்ல என்னவா? நீங்க சொன்னவங்க மாமா வச்சிருக்க மாந்தோப்பு காலியா போமா? எந்த மாந்தோப்பும் காலியா இருக்கு. வேலை கிடையாது. எதை எங்க கேட்கிறோமோ அதை அங்க கேட்கக்கூடிய ஆள். ஓஹோ, புரியுதா? கேட்கிற விதமா கேட்டா சொல்ற விதமா சொல்ல முடியும். ஓஹோ, சொல்லுங்க. நான் கேட்கிற விதத்துல கேட்கிறீங்க, சொல்ற விதத்துல சொல்லுங்க. கேளுங்க. சொல்றேன். யாருன்னு கேட்டேன். என்னை பார்த்தாலே தெரியும் இவர் இன்னார்தான் என்று. நீங்க யாரு தெரியலையா? கண்டுபிடிச்சேன். தெரியலையா? நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன். தெரியுதா? நீங்க யாருன்னு சொல்ல. எதுக்குடா கேக்குற? நீங்க யாருன்னு சொல்லவா? நீங்க நம்ம சக்குடி ஹோட்டல்ல வேலை பார்க்கறாள் தானே? ஹோட்டல்ல வேலை பார்க்கறா? ஆமா. என்னைய பார்த்தா ஹோட்டல்ல வேலை பார்க்கறாள் மாதிரி தெரியுதா? இந்த குழம்பு கரண்டி கொண்டு வந்திருக்கீங்க இல்ல? குழம்பு கரண்டியா? அண்ணன் கரண்டியா? மடப்பல இருக்கு. பேர் என்ன தெரியுமா? மகதியா. மாமியாளா? மகதியாடா மடப்பல. மகதியால வச்சுக்கிட்டு மாமியால வச்சிருக்கீங்களா? மாமியாலடா மகதி. சரி. மகதி என்ற யார் இது? இசைக்கருவி. ஓ, எங்க இருந்து வரீர்? சத்தியலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அங்க இருந்து ஆற பிடிச்சிட்டு. நீ யாரை பிடிச்சிட்டு
யாருக்கு ஊருகா போடுறோம் வந்து கேட்டேன். எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். என்னட்ட ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சப்புன்னு கொடுத்து நான் சிப்பு கொடுத்துருவேன். யாரை பிடிச்சா வெட்டிப்பல யாரை பிடிச்சி ஊருகா போட வந்தீங்கன்னா கேட்டேன் உங்களை. யாரை பிடிச்சி ஊருகா போடவா? ஊருகா போட வந்தது சமைக்க வந்தாலும் மாதிரியே தெரியுது. ஊரா கரண்டி மாதிரி தான் வெட்டிப்பல யாரா நீ முத? நீங்க யாரு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க? எங்கும் தங்கும் தடையின்றி போய் வர கூடியவன் நானு. என்ன பாத்தீங்க, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்து கேட்கறது யாருக்குமே அதிகாரம் கிடையாது. மேலோகத்துல இருந்து இங்க வர்ற எவ்வளவு பசு காசு எவ்வளவு பசு காசா? மேலோகத்துல இருந்து இங்க வர தேவலோகத்திலிருந்து வருவதற்கெல்லாம் அப்படியெல்லாம் வாகனம் என்பது கிடையாது. அப்புறம் புரியுதா? எப்படி வந்தீங்க? வரக்கூடியவன் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கின்றது. ஆமா. இப்ப சிவபிரமனுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். பிரம்மாவுக்கு அன்னப்பச்சி அன்னை வச்சு. பெருமாளுக்கு அன்னப்பறவையா? கருட பகவான் வாகனம். ஆமா. குலக்கடவுள் யாரு? என் குலவு கடவுள் அழகுமலையா. அழகு. ஆமா. அவருக்கு என்ன வாகனம்? அழகுமலையானுக்கு குதிரை வாகனம். அப்ப இந்த இடத்தோ குலக்கடவுள் யாரு? இந்திரக்கல்ல. எனக்கு ஊர் மக்கள் தான் குலக்கடவுளை. ஊர் மக்கள் குலக்கடவுளை. குலக்கடவுள் அவங்கதான். நீ என்ன வேலைக்கு வந்து நிக்கிற இங்கயா? பப்புனாக வேணும் தான் அடிக்க வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த குலதெய்வமா? இந்த இடத்துல குலதெய்வமா? குலதெய்வம் இருக்கு. என்ன குறிஞ்சி நில கடவுள் யாரு? குறிஞ்சி நில கடவுள் என் தந்தை அந்த பிடிச்சி செய்யறா. நீ போய் கட்டிப்பல முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்னடா வாகனம்? முருகனுக்கு மயில். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். விநாயகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? எலி. மூன்று வாகனம். ஆமா. அதே மாதிரி ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? ஐயப்பனுக்கு புலி. யானை வாகனமும் உண்டு, புலி வாகனம் உண்டு. எரும மாடு யாருக்கு வாகனம்? யம தர்மராஜா. யம தர்மனுடைய வாகனம் எரும மாடு. கழுதை யாருக்கு வாகனம்? கழுதை வாகனம். கழுதை யாருக்குடா வாகனம்? மூதேவி. சொல்லு. எனக்கு நோட்டு உள்ள வச்சிருக்கேன், படிச்சுட்டு சப்புன்னு அடிச்சு போய் வா. கழுதை யாருக்கு வாகனம்? சொல்லு மூதேவி. கழுதை யாருக்குனே வாகனம்? நான் சொல்றேனே மூதேவின்னு, அப்பயாவது புரிஞ்சுக்கிற மாட்டியாரா? கழுதை வந்து யாருக்கு வாகனம்? மூதேவிக்கு வாகனம் கழுதை. புரியுதா? இப்படி ஒவ்வொரு விதமான வாகனங்கள் மிருகங்கள் இருக்கு. என்ன மிருகம்? நானா? நான் வந்து காண்டாமிருகம். கொசு மாதிரி வந்து காண்டாமிருகம், அந்த மிருகம் இருக்க. ஈரோடு 14 ஓம் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷி. என்ன விஷயம் வந்த நீங்க? இந்த இடத்துல ஆணவம் சொல்கின்ற காரணம் கேட்டது உங்களை எல்லாம் பார்த்து நல்ல ஆசை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. ஏன் கல்யாணம் ஆகல? பிரம்மச்சாரினா திருமணமாக ஆகவன். எதனால? பிடிக்கல. லேசா சீம தண்ணி ஊற்றி பொறுத்து விட்டு பிடிக்கும். சீம தண்ணியெல்லாம் இப்போ எங்கடா கிடைக்கிது? இந்த மண் டீஷர்ட் அதை வாங்கி என்ன பற்ற வச்சு விடு. பார்த்தாச்சு. படப்பல மனசுக்கு பிடிக்கவில்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்ல 3 ஆசை இல்லாதவன் ஆறுதல். 3 ஆசை இல்லை கிடையாது. வெறுத்துட்டேன். வெறுத்தில பிடிச்சி குறன்னு அறுத்தையெல்லாம். ஏன்னா அறுத்து வேணும்னா வாயில வச்சுக்க. நன்றி. கட்டிப்பல. எதுக்கு ராமேஸ்வரத்தை தீர்த்தாடி பார்க்க வேண்டியதானே? எதுக்குறா ராமேஸ்வரம் தீர்த்தாடவா? ராமேஸ்வரத்தில் எத்தனை தீர்த்தமடா இருக்குது? 21 தீர்த்தம். 22 தீர்த்தம் இருக்குங்க. நான் 21 தீர்த்தம் குளிச்சீங்களா? ஏன் ஒரு தீர்த்தம் கடலுக்குள்ள இருக்குண்டாங்க. நான் போல, நீச்சல் தெரியாது. அதுல போய் குளிச்சாலுக்கு சம்பந்தம்டா. அக்னி தீர்த்தமாகப்பட்டது. புரியுங்களா? இப்படி விஷயம் இருக்கிற ஒரு தீர்த்தம் ஆடணும் பாவம் போக்குறதுக்கு தான் தீர்த்தம் ஆட போறது. ஆமா. என்ன போய் தீர்த்தம் ஆடுங்கிற? நான் ஒன்றும் பாவம் செய்யவில்லையே, உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக இம்மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். போங்க சாமி. எங்க ஊர்ல முட்டுக்கோணு வாண்டு கூட 3வது தான் படிக்கிறேன். அவன் 3 பிள்ளை பத்தி தேடிங்களா? ஒரு அண்ணா குண்டுக்கார அவுத்து தொங்க வேண்டியதானே? 3வது என்னதான் பிடிச்சி தொங்க? அண்ணா குண்டுக்கார அவுத்து தரேன் பிடிச்சி தொங்குங்கன்றேன். எப்படி எதுக்கு தொங்க சொல்ற? சரகமா பொம்பளை அமையலன்றிய அறிவு கிட்ட மூதேவி. திருமண ஆசை இல்லாதவன்னா மண்ணாசை கிடையாது. இந்த மண்ணுல நிக்கலாம், நிக்க கூட மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும், சொத்து சுகம் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை வாங்கி உடம்புல அணியணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலை கொண்டு குடு இன்பம் என்ற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. 3 ஆசையை வெறுத்த நஸ்திக பிரம்மச்சாரி நானு. புரியுதா? போய் தொங்க சொல்றே இறப்புக்கு
கிளப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்டா. கிளவியோட அமையல பல கிளவின்னு பார்த்தாலுமே ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளோத்தமை, சாவித்திரி, நளினி இப்படி பல பொம்பளையில பார்த்தாலும் லேசா கூட இல்ல இல்ல முட்டு கூட என்ன அளந்து பாக்குறியா? சுத்தமா இல்ல. இப்ப ஆசையே சிறிதளவும் கிடையாதுடா. சரி சரி, நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு தலையில இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ரைப்பினி, சாக்காடு, மூப்பு இதெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். ஓ சரிங்க சரிங்க. பூலோகத்துல உனக்கு தான் மட்டும் தேவை. ஆனா உனக்கு எதுதான் தேவை? எனக்கு எது, நீ எது கிடைத்தாலும் நீ எதுவும் பண்ண போறது கிடையாது. வாழ்க்கை அப்படியே போறவன் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஊருக்கு பொண்ணு கேட்கற ஒரு பேல பொண்ணு கட்டையை பார்த்தாலும் யாரா பொண்ணு கொடுக்குறது? கிளவி கூட எனக்கு அமைய மாட்டேங்குது கூடாதுன்னு முடிவு. ஏன்னா அந்த காலத்துல அதிகமான பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னு பிறந்த பிள்ளை எல்லாத்தையும் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டது ஒரு காலம். ஆமா. ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஆம்பளைகள் இளந்தாரியா இருந்து பொண்ணு கிடைக்காம திருந்து அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரா கொடுப்பா யாரா கொடுப்பான்னு. இதுல யாருக்கு அதிகமா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் அப்படின்னா இந்த மாதிரி நாடக நடிகர்கள் தர மாட்டாங்க. ஆமா, நீ தினமும் ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி பிடிக்கிறேன், இவனுக்கு பொண்ணு கொடுத்து என்ன கட்டி போட்டு வீட்டுல விட்டு போட்டாம எங்க போயிட்டு தெரிஞ்சா பிள்ளையாரு பாப்பா அப்படின்னு நாடக நடிகர்கள் பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. இன்னொன்னு யாருக்கு அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு. வாகனம் ஓட்டி தராளு, லாரி ஓட்டுறாளு, கார் ஓட்டுறாளு, அந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணு எட்டத்துல வண்டி ஓட்டி போயிடுறேன். ஆமா, எங்கிட்ட தள்ளி போயிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்கு. உனக்கு பொண்ணு கிடைக்கல ரொம்ப அலைச்சலா தர்றேன். ரொம்ப சொந்தத்துல இது இருந்துச்சுன்னா முடிச்சிரு. அதான் முடிச்சிடலாம் பாக்குறேன். எனக்கு முடிஞ்சு உங்களுக்கு சோழி இப்படிலாம் சொல்லாதையா. அதெல்லாம் எது எது எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்குமியா, கவலைப்படாது. சரி சாமியா. அப்பா பேர் என்ன? என் தந்தை பிரம்மா. எங்க அப்பா பிரம்மா. பெரியப்பா 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 பெரியப்பா. என்னப்பா ஆச்சு? உங்க அப்பாவுக்கு செத்தது கூட வரமில்லை. தட்டி போல எங்க அப்பா எப்படா செத்தாரு? அடிவட்ட மூதேவி. உங்க அப்பா நல்லா போயிடுச்சு. அண்ணன் எனக்கு அண்ணன் மரம் வேணும். அண்ணன் ஒன்னேண்டு நான் வெண்ண நான் சொல்ற பிரம்மனாகப்பட்டவன் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர் சிருஷ்டிகர் தான், படைப்புத்துவருக்கு அதிபதிடா மட்டப்பல. உங்க அப்பா நல்ல மனுஷப்பா, நல்ல மனுஷன். டேய் இந்திரா, ஆனா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சாவு வரும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. பெரியப்பா சொல்ற யாரா உனக்கு பெரியப்பா? உங்க அப்பா தாங்க எங்க ஆத்தா வச்சிருந்தாரு. மடப்பல. டேய் பாதுகாப்பு முறையில ஒப்பே வச்சிருந்துருப்பாரா? ஆனா உங்க அப்பா நான் சேர்ந்து அடிக்காது. சாராயம் இல்ல, சாராயம் இல்ல, சாராயம் இல்லையா? ஏய் நான் யார சொல்லிக்கிட்டு நீ யாரடா சொல்லிக்கிட்டு இருக்க? சேர்ந்து அடிக்காத. கஞ்சா இல்ல, கஞ்சா இல்ல. ஓயாம என் வீட்டுக்கு தான் கஞ்சா வாங்க வருவாரு. கஞ்சா நீ வியாபாரம் வேற பண்றியாடா? ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் ரெண்டு 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 மூக்கு பொடி பாக்கெட்டு கேட்டாரு, வாங்கிட்டு கொடுத்து மூக்கு கிணறு வச்சு விட்டாரு, செத்து போயிட்டாரு மாடு. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு போயிட்டாரு. காது கொடுத்து கேள்றா என்ன சொல்ல வரேன்னு. ஏன்டா அப்படி ஒப்பார வச்சுக்கிட்ட மூதேவி? வேறியாப்பா ஒளியா பண்ணு, வாயில உழப்ப தண்ணி வாயப்பாரு. நான் சொல்றது பிரம்மாடா, நீ சொல்ற அது பரமனா இருக்கு. நான் தேவலோகத்தில் இருக்கிற பிரம்மாவை சொல்லிக்கிட்டு மட்டப்பட ஒரு அடி அடிச்சு காத்தலை விடுவேன். உங்க அப்பா 100 வேலை பார்க்குற பரமன் தானே? அவர் பரமன்டா, நான் சொல்ற பிரம்மாடா. பிரம்மாவா? அப்ப அம்மா பேரு கலைவாணி. ஆயக்கலை 64 கலைகளுக்கு வாணி. சரஸ்வதி அப்பட்டபடி என் தாய் தமிழ் செல்வி, கலைச்செல்வி, கலைமகள், கலையரசி, கலை என்று சொல்லக்கூடியவள் என் தாய் கலைவாணி. பெரியம்மா சொன்னா லூசு பையில கூட்டி அது வெறி சித்திரம். அம்மா சித்திர கூட போக முடியல. பெரியம்மா 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 அம்மா சித்திர கூட போக முடியல. நல்ல பாவி அவன் ஆட்டாங்க அப்படியே அடிச்சாரு. ஓடிட்டாண்டா. ஏய் அப்படித்தான் கூட்டத்துக்குள்ள வருவியா, காதுல மூக்குல காலில் கிடக்கிறலாம் பத்திரம் தான் ஆட்டிய போட்டு வந்துருவேன். கொலுசு கிலுசு எல்லாத்தையும் களவாணி பையன். ஏய் அட அறிவு கட்ட ஜென்மமே வா, நான் எதிர்த்து முத விளக்க மாதிரி பிய போதும் உனக்கு. இப்ப கட்டி பல வாடா முத எதிர்த்து
குரங்கு புத்த காட்டுறவங்க கூட்டி அந்த அப்போ அவங்க அம்மா பனியார் வைக்கிற பொம்பளை இல்லையா? பனியாரம் மொகர கட்டையப்ப இல்லையா? மற்றவர்கள் உனக்கு கண்ணுக்கே தெரியாதாடா? ஒரு விஷயத்த சொன்னா கேட்டு பனியார் வைக்கிறவங்களும் கூடார வைக்கிறவங்களும் உங்க கூட சேர்ந்து சுத்துறாலும் தண்ணி அடிக்கிறாலும் சேர்த்துக்கிட்டு அழுவாருங்க ஒப்பாரிச்சு. நான் பருத்திப்பாடு வைக்கிற கண்மணி மொகர கட்டை. ஓ பேர் என்னது? 1987. பேரத்தையும் கேட்டும் கொண்டே ஓடிமே. பேரு வீரத்தேவன். மொகர கட்டைய போர் வீரத்தேவன் பேரை வச்சுக்கிட்டு உனக்கு யாரா வீரத்தேவன் பேர் வச்சா? நான் நிறைய வீரமான செயலாம் செஞ்சிருக்கேங்க. என்னது? நிறைய வீரமான செயலாம் செஞ்சிருக்கேன். என்ன அப்படி செஞ்சிருக்க? எங்க காட்டுக்குள்ள சிங்கம், கரடி, யானை, புலித்தி, சிறுத்தை எல்லாம் வரும். புலி சிறுத்தை எல்லாம் வரும். புலியெல்லாம் ஓட விட்டு தெரிக்க. என்னடா சொல்ற? ஆமா, ஆளுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லடா. புலியெல்லாம் ஓட விட்டு வரட்டும்னா எப்படின்றிய? எங்க காட்டுக்குள்ள புலி வர நேரம் பார்த்து சரியான ஒரு கம்பை வெட்டுவான். வெட்டி அது துணியை சுத்தி சொல்லி தொலை சீமை தண்ணியை ஊத்தி பத்த வச்சு தீய அப்படி காட்டும் பாருங்க. புலி தீயா ஓடும். புலி தீயா ஓடும். ஒழுங்கா பேச சப்புன்னு கொடுத்துருவேன் வாயில. புலி எதை காட்டுவ? தீய காட்டுவேன். எது ஓடு? புலி ஓடு. ஓ நீ வச்சிருக்க நெருப்புன்ற சொல்லுடே. ஆமா காட்டி. ஆமா புளிய விரட்டி இருக்கு. ஆமா புளித்திக்கிட்ட காட்டு. புலிகிட்ட தீய காட்டினா ஓட தானே செய்ய. அதனால உனக்கு பேர் என்ன? புலி குத்தி வீரன். புளிய குத்திருந்தானா புலி குத்தி வீரன் சொல்லுங்க. என்ன விரட்டி இருக்க? புளிய காட்டு. எதை காட்டி விரட்டின? தீய காட்டு. அப்ப உனக்கு என்ன பேர் வைக்கணும்? புளித்தி வீரன். பருத்தி வீரன் கேள்விப்பட்டிருக்கேன். மதுரை வீரன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஆனா இப்படி ஒரு ஓ மொகர கட்டை. உங்க அப்பா பேரு? 1985. பேரை சொல்றா. அப்பா பேரு நிமிந்தடிக்கிற நீலமகம். அது சித்தப்பா பேரு. எங்க அப்பா பேரு நம்பிராசே. பேடுகுல நம்பி. 7 குடிசைக்கு தலைவனா இருக்கக்கூடியவர். அதே அந்த குடிசைக்கு 7 ஆண்கள் சொன்னாங்களே. 7 பேரை பெத்தம்னாரு. நீ ஒருத்தனா? நான் தான் நடுவு. நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்க பாரு. உசுர போட்டு வாங்குற மாதிரி. நீ ஒரு ஆள் இங்க இருக்க மிச்சம் 6 பேர் எங்கடா இருக்கியா? 3 பேர் வெளிநாடு, 3 பேர் உள்நாட்டில் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. வெளிநாடு போனவங்க நல்லா இருக்காங்க. சரி. இந்த உள்நாட்டில் 3 பேர் இருக்கா. 2 பேர் நல்லா இருக்கேன். அந்த நடுவில் ஒருத்தன் சொன்னோடையே கேட்கிறான். ஒரு வீட்டில் 7 பேர் பிறந்திருக்கா அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். எவனாவது ஒருத்தன் சேட்டை அநியாயம் செய்வேன். புரியுதா? நடி சாமாத்தில் தெரிச்சுக்கிட்டு அதை பார்க்கணுங்கிறியா? அதை பார்க்கணுங்கிறானா? எதை பார்க்கணுங்க எனக்கே தெரியல. 1 மணிக்கு மேலே திருப்பியான் அதை பார்க்கணும். ஏதாவது அப்படி பார்க்கணும் ஏதாவது பாயிலன்ட்டா கொடுத்து அமைத்து படுக்க சொல்ல வேண்டியானா? நானும் பலதை கொடுத்து தானே பார்க்குறேன். அசற மாதிரி தெரியல. நீ தேடுற மாதிரி. சரி உள்ள ஆணவம் சான்று காணி கேட்டது அது யாரா? அது என் தங்கச்சி. உனக்கு ஒரு தங்கச்சியாடா? ஆமா. நீயே எப்படி இருக்க, உன் தங்கச்சி எப்படி இருக்குன்னு தெரியலையாடா? என் தங்கச்சி வந்து எங்க அம்மா மானிய இருக்கும். நான் எங்க சித்தப்பா மானிய. ஒப்பே மாதிரி இல்லையா? அப்படியே என்னடா அக்கப்புறம் இருக்கும் குடும்பத்தில். எங்கள் அப்பா வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் யாருக்குமே பிறந்தேன்? எங்கள் சித்தப்பாவுக்கு பிறந்தேன்டுச்சு. உண்மையை சொல்கிறேன். இது நிறைய நடக்கு நாட்டில். ஆமாம், அப்பா வெளியூர் போயிட்டாரு. மோகர கட்டைய. இன்னொரு ஆளோட சத்தம் கிடைச்ச இன்னொரு பெண்மகள். அது ஆளு. உனக்கு ஏடா இப்போத்தையும் பொண்ணே அடைக்கலன்னா வர்றா. எப்படி ஆளை வச்சுக்கிட்டு? இந்த இடத்துக்கு ஆளு. அப்படியா? உன்னோட ஆளை பார்க்கணும், உன் தங்கச்சியும் பார்க்கணும். ஆமாம். என் ஆளை பார்க்கணும்னா கொஞ்சோன்னு ஆன்ஸ் இருந்தால் கொடுங்களேன். என்னது ஆன்ஸ்? கோழிப்பூ தொப்பு இருக்கு வேணுமா? இல்ல சுருட்டு வச்சிருக்க வேணுமா? அந்த வாங்கி உள்ளவா. சுருட்டு பத்த வைக்கலாமா? கண்ணே என் அமுதே, என் முத்தே, முக்கு ரோட்டு புரோட்டாவே சால்னாவே,
என் ஆலமரமே, என் புளிய மரமே, பொங்க மரமே, என் போஸ்ட் மரமே, என் மாங்காய் மரமே, தேங்காய் மரமே. அதுக்குன்னு மச்சானை பார்த்து தீன்னு காட்டியா? காரணம் என்ன மாமா? அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு மேல வாசி பிரமணி புக்கிற யாரவா? நாரதர் மகிழ்ச்சி வந்துட்டாங்க. அழைத்து வாருங்கள் மாமா, அவரை நான் பார்க்க வேண்டும். இந்த இருமா இருமா வரேன் சுவாமி மூஞ்ச காமி. எவ்வளவு ஒரு பணிவு, வாழ்க வளமுடன், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஸ்டேஷன்ல அவுத்து போட்டு சாமி கூப்பிட்டா உள்ள போயிட்டு வாசத்தை கட்டையை வச்சு வாயில குத்துக்கின்ற சரி சட்டு போடு. அப்படியா? எஸ் எஸ் சொல்றேன். லேசா பிசு பிசுன்னு இருக்கு. அச்சா மடன் ஞான
சாமிக்கு கவுள் அடிச்சுங்கிட்டு வா. பள்ளிக்கூட போக தலையெழுத்து அதுலதான் அவனை சொல்லுங்க கழுவி கொடுத்தியான் அறிவட்ட ஜென்மமே. உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, உனக்கு ஏன் பொண்ணு கொடுக்க ஒடுங்க ஆளு கிடைக்கலன்னா அதுலதான் பண்ணி அடுத்தால விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சேசிபிக்கு வேலைக்கு போவேன் கில்லடா. இந்த டெப்ளர் சிக்குனா 2 அடி அடிப்பேன், சீட்டு சிக்குனா 2 அடி அடிப்பேன், பக்கெட் 2 அடி அடிப்பேன். அதோட சரி வாயில் அடிப்பேன் நான். நல்ல தேவலோகத்தில் ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்திருக்கேன். உங்களோட நடனத்தை பார்க்கின்ற மனதுக்கு ஆனந்தம் ஏற்படுகின்றது. உங்க ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்து மத்தியில மகிழ்ச்சி. நன்றி. இவ்விடத்தில் உங்க தலைவி யார்? பார்க்கலாமே. வர சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கம்மா உள்ள போய் பங்காட்டம். தங்கச்சி, தங்கமயிலே, புச்சுமயிலே, தங்கச்சி சிம்முட்ட நக்கல. வாடா தங்கச்சி. ஹலோ தங்கையே, வாழ்வா பல்லாண்டு வளர்வு 100 ஆண்டு, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கா தங்கச்சி. அப்படியே ஆட்டமெல்லாம் தங்கச்சி, நம்ம இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மாண்ட புத்திரர் நாரத மகரிஷி வந்திருக்காரு. அன்பு தங்கச்சி யாரே மகான்வரை அழைத்து வாருங்களேன். நான் நல்லா சாமி